வணக்கம் நண்பர்களே, கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு எம்பிக்கள் இடைநீக்கம் எதிர்க்கட்சிகளை முடக்கும் செயலா. இந்த கேள்வியோடு தான் விவாதத்தில் பயணிக்க இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். திமுகவிலிருந்து டாக்டர் சஃபி எம் சுலைமான், பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம், காங்கிரஸ் கட்சியினுடைய SRS இப்ராஹிம், மூத்த பத்திரிகையாளர் சுமன் கவி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ரமேஷ். ஐவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சுமன், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த வக்ஃபு விவகாரத்தில் என்ன நடக்கிறது? ஏன் இதற்கு எதிராக இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை 1955 இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வராங்க. குறிப்பாக என்ன திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அந்த ஃபோர்டு அமைப்புக்குள், அதாவது அந்த கட்டமைப்புக்குள் 2 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தம். அதுபோக பெண்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆடு நனைகிறதே அப்படின்னு சொல்லி ஓனாய் கவலைப்பட்டது மாதிரி இந்த பாஜக அரசு என்பது நாங்கள் ஹிஜாப் விவகாரத்தில் பெண்களுக்கு உரிமை அளிக்கிறோம் இப்படின்னு சொல்லி விவாகரத்து விவகாரத்தில் அந்த இதெல்லாம் முத்தலாக் விவகாரத்தில் தலையை நுழைக்கிறது. இதெல்லாம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மேலே உள்ள கரிசனம் இல்லை. இஸ்லாமிய என்கிற மதம் அது பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதோட ஒரு வடிவம் இது. இன்னொரு பக்கம் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இவர்கள் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கான சட்டத்தை, அதாவது சட்ட திருத்தத்தை பாஸ் பண்ணுறாங்க. பில்லை பாஸ் பண்ணும்போதே எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்வினை ஆற்றுகிறது. உடனே அதை ஒரு நாடாளுமன்ற குழு அமைச்சு ஜேபிசி அமைத்து அதை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. 21 எம்பிக்கள் கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கூட்டுக்குழு. ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் அப்படின்னு அந்த காண்பித்துக் கொள்வதற்காக 21 பேர் கொண்ட அந்த ஜேபிசி அமைத்தார்களே தவிர நடைமுறையில் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. குறிப்பாக ஜெகதாம்பிகா பால்ங்கிற அந்த தலைவர் முழுக்க அவங்க பாஜகவை சேர்ந்தவர். அவருடைய போக்கில், அதாவது இவங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வேகமாக பரிசீலனை எல்லாம் நடத்தணும். இதில் இப்போ வக்ஃப் வாரிய விவகாரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனையை சரி செய்யணுன்றதுக்காக இந்தியா பிளாக்குடைய எம்பிக்கள் வலியுறுத்துறாங்கன்றது தேவையில்லையா? இல்லை, அதுதான் இப்போ என்னன்னா, ஒரு கூட்டுக்குழு முடிவு பண்ணி அதை விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு நீண்ட கால இடைவெளி வேணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்து டெல்லி எலெக்ஷன் வர இருக்குது. இந்த டெல்லி எலெக்ஷனுக்குள்ளே இதை நம்ம முடிச்சு அறிக்கையை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறாங்க. இல்லை, இதுக்கும் டெல்லி எலெக்ஷனுக்கும் என்ன இப்படி இல்லை, இப்போ நாங்கள் இவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டு அதில் இஸ்லாமியர்களுக்கு, அதாவது வக்ஃபு வாரியத்தின் நிலங்கள், அதாவது இந்துக்களின் நிலங்களை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம், வக்ஃபு வாரியத்தினுடைய நிலங்கள் என்கிற பெயரில் இருந்த இந்துக்களின் நிலங்களை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் போய் உடனடியாக அந்த அமைப்புக்குள் போய் நிலத்தை வழங்க முடியாது அப்படிங்கிற பல சட்டத்திட்டங்கள், அதாவது நீங்க சொல்றது என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியுமா? இந்துக்களுடைய நிலங்களை வக்ஃபு அபகரிச்சிருக்குது, அதை மீட்பதற்கான முயற்சியா இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்களா? இல்ல அபகரிச்சிருக்கு அப்படி இல்ல, அப்படி இவர்கள் சொல்ல முற்போடு அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல, அப்படிதான் முழுக்க வக்ஃபு வாரியத்தின் நிலங்கள் தான் பல்வேறு இந்துக்கள் மட்டும் இல்ல பெரு முதலாளிகள் கையில் இருக்குது. குறிப்பா 2007 பத்திரிகை செய்தியின்படி அம்பானியினுடைய அந்த ஆன்டிலியாங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடே ஒரு அநாத இல்லத்துக்கு சொந்தமான வக்ஃபு வாரிய இடம். அங்கே லோக்கல்ல இவங்க பேசி அதை தங்கள் பக்கம் சாய்த்து கொண்டார்கள். ஆனால் அது குறித்து கேஸ் இருக்குது. சரிங்களா? இதையெல்லாம் இழுத்து மூடுவதற்கான ஒரு வசதியை இவர்கள் திருத்தத்தை ஏற்படுத்துறாங்க. சுமன் கவி இப்படி சொல்றாரு. ஆனா இந்த மசோதாவை கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய கிரண் ரிஜிஜு, சொல்லக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லும் பொழுது சொல்றாரு, இதை ஒரு முறைப்படுத்துறோம், அந்த பயன் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கான முயற்சி தான் அப்படின்றாரு. அதாவது சட்ட திருத்தம் என்பது 25 முதல்ல ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே வக்ஃபு வாரியத்துக்கான சட்டம்ங்கிறது உருவாக்கப்பட்டு விட்டது. சட்ட திருத்தம் மறுபடி 1955 மறுபடி திருத்தம் செய்யப்படுகிறது. அப்புறம் 2000 வாக்கிலையும் இந்த திருத்தம் நிகழ்த்தப்படுகிறது. ஆனால் திருத்தம் செய்வது எந்த அடிப்படையில்? ஒரு நியாயமான அந்த அமைப்பை வலுப்படுத்துவதற்கு இது சட்டம் திருத்தப்படுகிறதா, அல்லது தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு செயல்படுத்தப்படுகிறதா? இதான் கேள்வி. இதுல என்ன அரசியல் லாபம்? அதான் சொல்றேன். இப்போ
இந்துக்களுக்கு எதிராக, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களையும் இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களையும் நிறுத்தி இந்த போலாரைசேஷனுக்கு இவர்கள் இதை ஒரு பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இது வந்து அரசாங்க நிலம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதாவது பெரும்பகுதி நிலம் அரசுக்கு சொந்தமானது, வக்ஃபு வாரியத்தினரிடம் இருப்பது அப்படின்னு இவர் நம்ம ஊபி முதல்வர் பேசியிருக்கிறார். யோகி ஆதித்யநாத் இதை வந்து அங்கே போய் வாக்குமூலம் கொடுத்து வந்திருக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் இவர்கள் சொல்வதன் மூலமாக இஸ்லாமியர்களின் சொத்துக்களை, பறிபோன சொத்துக்களை அதை வந்து மீட்கிறதுக்கு இல்லாமல் அதையெல்லாம் லிமிட்டேஷன் பண்ணி யார் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் கையில் ஒப்படைப்பதற்கான வேலையை செய்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, இந்த கூட்டுக்குழு இவர்கள் செய்கிற வேலை என்பது அவசரமாக இதை செய்து முடிக்கிறார்கள். ஒரு கூட்டுக்குழு அமைப்பதன் நோக்கம் என்ன? நீங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த 21 எம்பிக்களும் என்ன சொல்லுகிறார்கள், உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க, களத்திலிருந்து வக்ஃபு வாரியத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் வைக்கிறாங்க, எல்லாவற்றையும் கேட்டு உங்களுடைய திருத்தங்கள் இருக்கு இல்லையா. சரி, இப்போ நீங்க சொல்றத பார்த்தா விவாதிக்கிறதுக்கே இவங்க மனசு இல்லைன்றது எதை காட்டுது? விவாதிக்கிறதுக்கே மனசு இல்லை என்பது தங்களுடைய திட்டம் ஒன்று இருக்குது, நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதற்கு யாரும் வந்து செதி சாய்த்தாலும் சரி சாய்க்காவிட்டாலும் சரி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, பிஜேபி தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கு பயன்படுத்துகிறது ஒன்று. இன்னொன்று, முதலாளிகளை பாதுகாத்து அவர்களுக்கு, அம்பானியினுடைய வீடு அங்கே இருக்குன்னா அதே மாதிரி பல்வேறு முதலாளிகளுக்கு சொந்தமான வீடு ப்ராப்பர்ட்டி எல்லாமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது. இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு ஒன்று. இன்னொன்று, நாங்கள் ஒரு திட்டத்தை முடிவு செய்து விட்டோம் என்றால் அது யார் கையில் இருந்தாலும் அபகரித்து விடுவோம் அப்படிங்கிறது இன்னொன்று. இதையெல்லாம் தாண்டி இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அப்படிங்கிறது, சிறுபான்மையினர் நலம் என்பது ஒரு நாட்டின் நலத்தை பாதுகாப்பது என்பது பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் நலத்தை பாதுகாப்பது ஒரு அரசின் நோக்கம். ஆனால் இவர்கள் அந்த சிறுபான்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களை ஒடுக்குவதன் மூலமாகத்தான் தங்களது அரசியலையே கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது முழுக்க இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார நாடாக அறிவிக்கிற போக்கைத்தான் காட்டுகிறது. பேசலாம். தூத்துக்குடி செல்வம், சுமன் கவி கடுமையான பல விமர்சனங்களை முன்வைக்கத்தானே செய்கிறாரு. அதுல அவர் சொல்றது இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களையும் ஒரு புள்ளியில் நிறுத்தி அரசியல் செய்கிறதுன்றது ஒண்ணு. இன்னொரு புள்ளி அவர் சொல்றது முதலாளிகளினுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இதை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க, இதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குன்றாங்க. ஒரு விரிவான விசாரணையை கூட நடத்துறதுக்கு மனம் இல்லை அப்படின்றது எதை காட்டுது? ஏன் இவ்வளவு அவசரம், ஏன் இவ்வளவு பதட்டம்? இது நியாயமான கேள்வி எழுப்பக்கூடிய எம்பிக்களையே நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சி கொஞ்சம் எக்கடிக்க கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய நன்றி. முதல்ல வணக்கம், நன்றி. அதாவது என்னுடைய நண்பர் சுபன் கவி வந்து ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையோடு பேச வேண்டும் என்கிற அந்த மரபுகளை, தார்மீகத்தை எல்லாம் மீறி பாரதிய ஜனதா கட்சி மீது வன்மத்தை கொட்ட வேண்டும் என்கிற சுமன் கவி இருங்க பேசலாம். இல்ல சுமன் கவி ஒரு நிமிஷம் இருங்க. சஃபி ஊடகத்தை நாசமாக்கியதே நீங்க தான். சுமன் கவி வேண்டாம் பேசணுமா? என்ன சார் இது? நீங்க என்ன பேசுவீங்க? அப்போ சுலைமான் ப்ளீஸ் வெயிட். நீங்க ஒழுங்கா பேசுங்க சார். எங்களுக்கு ஒரு ஒபினியன் இருக்க கூடாதா? அந்த ஒபினியன் நம்ம பேசவே கூடாது சார். அதே நம்மள தான் பேசணும். நீங்க ஊடகத்துல சுலைமான் நீங்க வந்து அபாண்டமான பேசுறீங்க. நியாயத்தை பேசுங்க. தூத்துக்குடி சார் ஒரே நிமிஷம். உங்கள்ட்ட நியாயமான பாயிண்ட் இருந்தா பேசுங்க. அதை விட்டுட்டு சுயநலம் பேசுறாரு. வக்ஃபு வாரிய பிரச்சனையில உங்களுடைய அரசியல பேசுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் பேசுங்க சார். தூத்துக்குடி செல்வம் ஒரே நிமிஷம். என்ன பேசுறதால பேசுறேன். ஏங்க சுமன் கவி ஒரு நிமிஷம் இருங்க. மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் சுமன் கவியும் சஃபியம் சுலைமானுடைய உருவத்தை காட்ட முடியல, அவங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்ய முடியல. ஒவ்வொருத்தவங்களா பேசினா அவங்களுடைய கருத்துக்களை நியாயமா பதிவு செய்து ஒரு விரிவான ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுக்கலாம். பேசுங்க தூத்துக்குடி சார். அதாவது இந்த 1925ல இந்த வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. வக்ஃபு சட்டம் 1955ல சரி 2000லயும் இதுல வந்து அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஜேபிசி வக்ஃபு சட்டத்துல திருத்தம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரல.
டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அண்ணா காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இருந்த காலத்தில் சச்சார் கமிட்டி, ராஜேந்திர சச்சார் என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் அமைந்த சச்சார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்க அது எல்லாமே நீங்க சொல்றது மட்டும்தான் கட்டமைக்கணும்னு நினைக்காதீங்க. ராஜேந்திர சச்சார் என்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியினுடைய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. 100 பரிந்துரைகள் செய்யப்பட்டு அந்த 100 நிறைவேறுவதற்கு முன்னாலேயே அந்த அரசு முடிஞ்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்த பிறகு இப்பொழுது நாங்கள் 40 திருத்தங்களை செய்வதற்கு பார்லிமெண்ட்ல பில்ல நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அவங்க ஜேபிசி கேட்டாங்க, ஜேபிசி கொடுத்தாங்க. ஒரே ஒரு கேள்விதான். ஜாயிண்ட் பார்லிமெண்ட் தூத்துக்குடி செல்வம், சொல்லுங்க. இந்த வரலாறு நமக்கு தெரியும். ஏன் இவ்வளவு அவசரம்? ஆமா, திமுகவுடைய எம்பி ஆராசா சொல்லக்கூடியது ஒரு விவாதம் நடத்துங்க அப்படின்றாரு. விவாதம் நடத்தணும்ன்றதுதான் எல்லாருடைய கருத்தும். ஏன் அந்த விவாதத்துக்கு கூட அனுமதிக்க மாட்டேன்றீங்க? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு என்ன நடக்குது? நீங்கள் சார் இப்போ இவங்களுக்கு விவாதம் நடத்துவதற்கு எந்த வகையிலும் இவர்களிடத்துல ஆதாரங்களும் இல்லை, இவங்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறதுனால எப்ப பார்த்தாலும் தகராறு பண்றது. ஏங்க ஒரே நிமிஷம் தூத்துக்குடி செல்வம், திமுகவுடைய எம்பிக்களோ ஓவைசியோ யாரும் இது ஆதாரம் இல்லைன்றத பத்தி பேசல. இது தேவையா தேவையில்லையா அப்படின்ற ஒரு விவாதத்தை நடத்துங்கிறது தானே கேட்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? உறுதியா நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். இப்போ முத்தலாக் சட்டம் கொண்டு வரும்போது இவங்க ரொம்ப கடுமையா பெரிய என்னமோ இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மேல தாக்குதல் நடத்துற மாதிரிலாம் பேசுறாங்க. இவர்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்கிற பிரிவினைவாதம் இவங்க பேசுறாங்க. இங்க நாட்டுல பிரிவினைவாதம்லாம் கிடையாது. நீங்க பிரிவினைவாதம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல தூத்துக்குடி செல்வம், குறுக்கெடுக்க மாட்டீங்க. பிரிவினைவாதம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, உங்களால வக்ஃப் வாரியத்திற்கு ஒரு மசோதா கொண்டு வர மாதிரி கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு மசோதாவை கொண்டு வர துணிச்சல் இருக்குதா? இரண்டாவது, இந்துக்களினுடைய கோயில்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான முடிவை மத்திய அரசு எடுக்குமா? பார்சிகள் சீக்கியர்களுடைய கோவில்களை முறைப்படுத்துறதுக்கான தைரியம் இருக்குதா? அதெல்லாம் செய்யாம ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் குறி வைக்கிறீங்க? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை அனுமதிங்க சார். லீகன் சார், அதாவது முத்தலாக் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒரே கேள்வி நான் ஓப்பனா கேட்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கும் தேவாலயங்கள் இருக்குல்ல, கிறிஸ்தவ தேவாலயங்களை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு உங்களால ஒரு சட்டத்தை கொண்டு வந்த முடிச்சதா? பார்சிகளும் வச்சிருக்காங்க, சீக்கியர்கள் வச்சிருக்காங்க, இந்துக்களுடைய கோவில்கள் இருக்குது. அதெல்லாம் ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கான திட்டம் இருக்குதா? ஒரு மசோதா இருக்குதா? ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு மசோதா கொண்டு வந்தீங்க? எல்லா மாற்றங்களுக்கும் காலம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். எல்லா மாற்றங்களும் தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற சமயத்துல செஞ்சுதான் ஆகணும். பெரும்பான்மை வாதத்தினுடைய அடிப்படையில் இந்து கோயிலை ஒருமைப்படுத்திருக்கலாமே, கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களை நீங்க ஒருமைப்படுத்திருக்கலாமே, ஏன் அதை செய்யல? கொஞ்சம் அனுமதிங்க லீகன் சார், கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது இந்து கோவில்கள் எல்லாம் இந்துக்கள் சொத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய பகுதியில மெட்ரோ வருதா இல்லையா? சென்னையில இருக்கிற மெட்ரோ வருதா இல்லையா? இந்து கோவில்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு மெட்ரோ வருது சார். நான் ஒரே ஒரு விஷயம், திட்டத்துக்காக அகற்றுது வேற. ஒரே நிமிஷம் இருங்களேன். ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அவங்க செய்யறது வேறங்க. ஆனா வக்ஃப் வாரியம்ன்ற பேர்ல இஸ்லாமியருடைய சொத்துக்களை நீங்க உள்ள கொண்டு வரீங்க, இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு காணிக்கை வருதுன்றது நீங்க பாக்குறீங்கன்னா, இதே காணிக்கையும் இவ்வளவு சொத்துக்களும் தேவாலயங்களுக்கு இருக்குதே. கிறிஸ்தவ தேவாலயங்கள் அவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்க இல்லையா? அதை கேள்வி கேட்கறீங்களா நீங்க? இந்துக்களுடைய கோவில்கள் இருக்குது, அதை கேள்வி கேட்கறீங்களா சார்? சொல்ல அனுமதிக்க மாட்டேங்கல சார். அதாவது இஸ்லாமிய சொத்துக்களை நாங்க இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கான முயற்சி தான் அந்த வக்ஃபு திருத்த சட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்ல, அதுலதான் சுமன் கவி என்ன சொல்றாரு நான் கேக்குறேனே. அதுக்குதான் சுமன் கவி என்ன சொல்றாரு, அவருடைய கருத்தினுடைய ஒரே நிமிஷம் இருங்க, அதனுடைய கருத்தினுடைய அடிநாதம் கிறிஸ்தவ தேவாலயங்களை நீங்க இது மாதிரி ஒரு சட்டத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ட்ரம்புக்கு பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை இந்து பார்சியோடைய கோயில்களை நீங்க குள்ள கொண்டு வந்தீங்கன்னா முதலாளிகளுக்கு பதில் சொல்ல முடியாது. சீக்கியர்களுடைய கோவிலை கொண்டு வந்தீங்கன்னா முதலாளிகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்றார் சார். இந்தியா இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசுகளின் வரிசையில வளர்ந்துகிட்டு இருக்க நாடு. இந்தியா யாரை பார்த்து பயந்து யாருக்கு அடிமையாக இல்ல. அதுலயும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்களில், செல்வாக்கு பெற்ற தலைவர்களில், உலக தலைவர்களின் மதிப்பை பெற்ற தலைவர்கள் ஒருவராக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். அதனால நீங்க ட்ரம்புக்கு ரொம்ப சிம்பிள் கேள்வி. அவசியம் இல்ல. தூத்துக்குடி செல்வம், ரொம்ப எளிமையான கேள்வி.
எளிமையான கேள்வி. இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய மசோதாவை ஏன் திருத்துறீங்க, ஏன் கொண்டுட்டு வரீங்க? 2 பாயிண்ட் சொல்லுங்களேன். அருமையான கேள்வி. ஒண்ணு, இந்த இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தும் தனிநபர்கள் கையில, யாரு அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தனிநபர்கள் கையில அந்த சொத்துக்கள் இருக்கிறது. அயோத்தி யார் கையில இருக்குது? அயோத்தி யார் கையில இருக்குது? தூத்துக்குடி செல்வம், அயோத்தியில இருக்கக்கூடிய கோயில் அரசு இல்ல இல்ல இல்ல. அது என்ன பிரச்சனைனா, இஸ்லாமியருடைய கோயில்கள் மட்டும்தானே, மசூதி மட்டும்தானே தனிநபர் கையில இருக்குது. அப்ப அயோத்தி யார் கையில இருக்குது? அத்தனை தேவாலயங்கள் யார் கையில இருக்குது? கேளுங்க சார், தனிநபர் கையில கிடையாது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் தனிநபர் கையில இல்லையா? ஒரு திருச்சபையினுடைய கையில இல்லையா? அயோத்தி கோவில் யார் கையில இருக்குது சார்? இஸ்லாமிய சொத்துக்கள், இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்கள், தனிநபர்கள் இஸ்லாமியருடைய தனிநபருடைய ஆதிக்கத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்தி இஸ்லாமிய சமூக மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு பயன்படுவதற்காகத்தான் அந்த. சரி, ஓகே. நான் என் கேள்வி நான் அப்படி கேட்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்களேன். நான் இல்ல ஒரே நிமிஷம் தூத்துக்குடி, இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யார் கையில வரும்? இப்போ இஸ்லாமியர்களுக்கு வரும். அதுல ஒரு அரசு அலுவலர் இருப்பாரு. நீங்க இஸ்லாமியர் தான், இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. கலெக்டர் கையில ஒரே நிமிஷம், கலெக்டர் கையில ஒரே நிமிஷம், அதிகாரிகள் சொல்றீங்கல்ல தூத்துக்குடி செல்வம், கலெக்டர் கையில கொடுக்குறீங்கல்ல. இங்க ஒரே நிமிஷம் இருங்க சுமன். இந்த இடத்துல தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. அது தவறாக பயன்படுத்துது, அல்லது இந்துக்கள் அல்லாதவங்க எப்படி இந்து கோயிலை நிர்வகிக்க முடியும்ன்ற கேள்வியை பாஜக முன் வச்சுட்டு இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் இந்த கருத்தை நீங்க முன் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் இஸ்லாமியருடைய சொத்துக்களை அரசு நிர்வகிக்கும், அல்லது அந்த அந்த ஐடியாலஜிக்கல் மேல, அந்த மித்து மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட எப்படி கொடுப்பீங்க? அந்த அதிகாரிகள் யாரா இருக்க போறாங்க? இந்து சமய அறநிலையத்துறையே தப்புன்னு நாங்க சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதேதான் நானும் கேட்கிறேன். இந்த பக்கம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யாரை வச்சு நிர்வகிப்பீங்க? நாங்க கேளுங்க சார், இந்து சமய அறநிலையத்துறையின் பேர்ல அரசாங்கம் மிகப்பெரிய தவறுகளை நடத்துகிறது, மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடக்கிறது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நாங்க முறைப்படுத்துறோம் சார். தூத்துக்குடி செல்வம், நீங்க பேசுறதுல ஒரே நிமிஷம் இருங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை தாண்டி நார்த் இந்தியாவில் எத்தனை கோவில்களை அரசு நிர்வகிக்குது? ஏன் நிர்வகிக்க மாட்டேன்றாங்க? அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துகள் கோவில்கள்ட்டையும் தேவாலயங்கள்லயும் இருக்கு இல்லையா? அதை முறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசு என்ன திட்டம் இருக்கு சார்? கோவில் தக்கார்களை நியமிக்கிற அதிகாரம் இந்து சமய அறநிலையத்துறைக்கே கிடையாது, சட்டம் கிடையாது. அதே மாதிரி வக்ஃபு வாரிய சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் நிர்வகிக்கல. அதை நல்லா கவனிங்க. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த சமூகத்தினுடைய மூத்தவர்கள் நிர்வகிக்க போறாங்க. அதே நேரத்துல இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சில குறிப்பிட்ட சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற சொத்துக்களை முறைப்படுத்தி அந்த சமூகத்தில் இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு நான் கேட்க வரதுக்கான மையப்புள்ளிக்கே வரமாட்டேன்றீங்களே தூத்துக்குடி செல்வம். வெறும் இஸ்லாம் இல்ல, நான் கேட்கறது என்ன ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப எளிமையான கேள்வி. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஆக்கிரமிச்சிருக்காங்களா? கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிக்கலையா? இந்துக்கள் ஆக்கிரமிக்கலையா? கோவில பேர் உட்பட என்னால சொல்ல முடியும் தூத்துக்குடி செல்வம். யார் யாரெல்லாம் பெரிய மடாதிபதிகளாக இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பெரிய சாமிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்றவங்களோட பின்னாடி அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கு. இதை நம்மளால முறைப்படுத்த முடியுமா? கிடையாது சார். நல்ல கவனிங்க, மடாதிபதிகள் பேர்ல கிடையாது. திருவாரூரை ஆதீனம் சொன்னா திருவாரூரை மடத்திற்கு சொந்தமானது, அதை ஆதீனம் நிர்வகிக்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க அதுல ஒன்றுக்கொன்று பிறண்டு சொல்லக்கூடாது. தயவு செய்து ஒன்னே ஒண்ணு. ஒரே நிமிஷம் இருங்க. சுமன் கவி உங்களுக்கு தான் குறுக்கிடுறார் தூத்துக்குடி செல்வம். சுமன் கவி உங்களுக்கு தான் குறுக்கிடுறார். நான் சொல்லி முடிச்சறேன். இஸ்லாமியர்களுக்கு 74 பிரிவு இருக்கு, சன்னி பிரிவு இருக்கு, ஷியா பிரிவு இருக்கு. அவங்க அனைவருடைய சொத்துக்களையும் குறிப்பிட்ட சிலர் ஆக்கிரமித்து வைத்திருப்பதை முறைப்படுத்துவதற்கு தான் சட்டம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதோ சிலர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. வக்ஃபு வாரிய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், பெரு முதலாளிகள், குறிப்பா அவர்கள் தான் வடநாட்டில் பெரும்பகுதி ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இப்போ கையகப்படுத்த வேண்டியது இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து இஸ்லாமிய வக்ஃபு வாரியத்துக்கு இல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள்ட்ட இருந்து பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி ஆக்கிரமிப்பு வைத்திருக்கிறவர்கள்ட்ட அம்பானி நிலத்தை நான் சொன்னேன், அவர் வீடே வக்ஃபு வாரிய இடத்தில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாஜக ஆதரவாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்.
பாஜக அவர்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறது. இன்னொன்னு, இந்த வக்ஃப் கமிட்டியில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை பரிசீலிக்கணும்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் அதை நிறுத்திட்டு ஒரு அதிகாரிகிட்ட போகிற நடைமுறை, அதாவது ஒரு கலெக்டர்கிட்ட போகிறதுக்கான சட்ட திருத்தத்தை இவர்கள் கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா பஞ்சாயத்து பண்ணி அம்பானி கைக்கு கொடுத்துருவாங்க. அதைத்தான் இவர்கள் சட்ட ரீதியாக நடத்துறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ப மாட்டீங்களா? எது? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ப மாட்டீங்களா? ஏங்க, நீதிமன்றத்தை நீங்க நம்ப மாட்டீங்களா? நீதிமன்றத்தை நீங்க நம்ப மாட்டீங்களா? ஏங்க, குழு எடுக்கிற முடிவை நீதிமன்றத்துக்கு கொண்டு போவீங்களா, அதிகாரி கையில கொடுப்பீங்களா? அதிகாரம் எப்படிங்க? ஏங்க, அவர் நடைமுறைப்படுத்துகிறவர் மட்டும்தான், நீதி சொல்கிறவர் கிடையாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க ஏங்க, எல்லா விவகாரத்திலையும் நீதிமன்றத்தை மதிங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிங்கன்னு பேசுகிற நீங்கள், ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீதிமன்றத்துக்கு போகணுமா, நான் வந்து கலெக்டர்கிட்ட போய் நின்று பஞ்சாயத்துக்கு நிக்கணுமா? கலெக்டர் யாருக்கு சாதகமாக இருப்பார்? ஆளுங்கட்சிக்கு. இன்னொன்னுங்க, யோகி ஆதித்யநாத் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்னன்னா, வக்ஃப் வாரியத்தின் பெரும்பகுதி சொத்துக்கள் அரசு நிலம்னு சொல்றாரு. இல்ல, அதுதான் உண்மை. திசையில நான் திருப்பல, நீங்க தான் திருப்பிட்டு இருக்கீங்க. நீங்க பேசி ஆரம்பிச்சதுல இருந்து திசை திருப்பிட்டு இருக்கீங்க. எது சார்? ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்டர்லாம் இருக்காங்களா? தமிழ்நாட்டுல வந்து கலெக்டருடைய ஆட்சி, கலெக்டர் வந்து திமுகவுடைய அதிகாரத்துக்கு அப்படி சொல்லாதீங்க. யோகி ஆதித்யநாத் ஜேசிபியை வச்சுக்கிட்டு புல்டோசர் பாபான்னு பேர் வாங்கினாரு. அது எந்த அதிகாரத்தின் பேர் வாங்கினார்? அதை சொல்லுங்க. யோகி ஆதித்யநாத் தான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப மகாராஷ்டிரால அத பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு ஜனநாயகபூர்வமான அரசு. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அப்படி இல்லைங்கிறதுனால நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். தூத்துக்குடி செல்வம், நான் வரேன், மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். நான் கேள்வி நேரத்தினுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம்.
டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் News7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். எம்பிக்கள் இடைநீக்கம் எதிர்க்கட்சிகளை முடக்கும் செயலா? இந்த கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். SFI M. சுலைமான், 2 பேர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே இதை நீங்க எதிர்க்கிறீங்க, அதற்கான அவசியம் என்ன வருது? முதல்ல விஷயம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு இது சார். இவங்க செய்யக்கூடியது வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய காலங்காலமாக நிர்வகித்து வரும் எந்த இதுவும் இல்லாமல் நிர்வகித்து வரும் ஒரு விஷயத்தை வந்து அவசியம் இல்லாமல் மூக்க நுழைக்கிறது. அதிலும் முக்கியமாக ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று கோஷமிட்டு அது வந்து அதுக்கு அழுத்தம் கொடுத்த பிறகு ஜேபிசிக்கு போன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்த பிறகு இதெல்லாம் அவங்களாவே செய்யலை. ஜேபிசிக்கு போன பிறகும் கூட அவர் ஜேபிசியோட சேர்மன் ஜெகதாம்பிகா அவர் என்ன பண்றாரு, கல்யாண் பானர்ஜி அவருடைய ஒரு சில வாதங்களை ஏற்காம 10 பேரை சஸ்பெண்ட் பண்றாரு. உண்மை சொல்ல போனா அவருக்கு அந்த பவர்ஸே கிடையாது. ஜேபிசி சேர்மன் ஹேஸ் நோ பவர்ஸ் டு சஸ்பெண்ட் எனி எம்பிஸ் இன்சைட் தி ஜேபிசி. திஸ் இஸ் தி ரூல். அப்போ அவங்க ஒரு ரூல் கொண்டு வராங்க சார், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் சேஞ்ச் பண்றாங்க. அந்த கிளாஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ஜேபிசிக்கு போகுது. அந்த டிஸ்கஷன் வந்து கிளாஸ் பிரகாரம் பேச வேண்டி இருக்குது. அதுக்கு பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இப்போ இந்த சபையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த ஒவ்வொருத்தருக்கு கருத்தை வாங்கி பேச வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. நீங்க என் கருத்து பிடிக்காதனால நீங்க வெளியே போன்னு சொல்றதுக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்போ பிரச்சனை இங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்களேன். இன்னைக்கு நான் விஷயம் சொல்றேன். நான் 10 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்கு? சேர்மன். இட் வாஸ் பீன் டிக்ளேர்ட். அங்க வந்து 10 எம்பிஸ் சொன்ன விஷயம் சேர்மனுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா ஃபோன் கால்ஸ் ஒன்று வருது. அவங்க சொல்ற மாதிரி இவர் பேசுறாரு. யார் அந்த சார்? ஜெகதாம்பிகா பாலுக்கு வரக்கூடிய ஃபோன் கால் அந்த சார் யாரு? யார் அந்த சார் சொல்றீங்க? உண்மைதானே சார்? இப்போ சார் அவர் சேர்மன், he is the supreme. அண்ணா யுனிவர்சிட்டியை நினைவுபடுத்துங்க. SFI M. சுலைமான், சுலைமான் அவ்வளோ டோன் உயர்த்தி பேசக்கூடாது. அவர் ஒரு விருந்தினர். இல்ல தவறு SFI M. சுலைமான், இல்ல தவறு. உயர்த்தி பேசக்கூடாது. அவர் ஒரு விருந்தினர், அவருக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இருக்கு. அந்த ஐடியாலஜிக்கல் அடிப்படையில பேசுறாரு. உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இருக்கு. பேசுங்க. நான் பேசி முடிச்ச அப்புறம் நீங்க பேசுங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. என்னன்னா சார், ஜெகதாம்பிகா பாலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த சார் யாரு? அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இவர் 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா உண்மை சொல்ல போனாக்கா சேர்மேனுக்கே அந்த பவர்ஸ் இல்ல. அந்த பவர்ஸ் அந்த சார் கொடுத்த ஏன் கொடுத்தாரு? ஏன் அந்த சார் கொடுக்கணும் தெரியலையே. இப்போ 10 பேர் வந்து அவங்களுடைய கன்க்ளூஷன்ஸ் சஜஷன்ஸ் சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்காரு. இவரால் அதை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்காரு. அதுக்குள்ள எந்த விதமான பதில் சொல்ல முடியாத இருக்காரு. என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. ரொம்ப நல்லா தெரியுது சார், ஜேபிசிய ஃபார்மலா டிராமாவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாவது இதை முடிக்கணும். சுமன் கவியும் அதான் சொல்றாரு. என்ன நோக்கம்? ஏன் டெல்லி எலெக்ஷன் சொல்றீங்க சார்? உங்களுக்கு தெரியல சார், இதுல உள்ள இருக்கிற சூட்சமங்கள் பல விஷயம். வக்ஃப் போர்டுல கை வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களுடைய விஷயம். டெல்லி எலெக்ஷன் முன்னாடி இவங்க இதை பண்றாங்கன்னா அங்க போய் பாஜகவும் இந்து ஆதரவாளர்களிடம் இவர்கள் அந்த ஓட்டை சேகரிக்க முடியும். இந்த விஷயத்தை பண்ணி அவங்களுடைய லாபியை வந்து அங்க அவங்க சேகரிக்க முடியும். இதெல்லாம் வந்து பாஜகவுடைய சோஷியல் இன்ஜினியரிங் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங் இது அவங்களுக்கு. நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து உத்தரப்பிரதேசத்தினுடைய எலெக்ஷன்லயோ அல்லது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத்தோட எலெக்ஷனுக்கு நீங்க சொன்னா கூட பொருந்தும். டெல்லின்றது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன இடம். ஒரே விஷயம், உத்தரப்பிரதேசலயும் குஜராத்ல அவங்களுக்கு இது தேவையில்லை சார். இந்த இன்ஜினியரிங் அவங்களுக்கு தேவையில்லை. ரீசன் தெரியுங்களா? அங்க இவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். கோமி
சொல்லுவாங்க. நீங்க சொல்றது என்ன புரிஞ்சுக்க முடியுது. புரியுதா? ஏதாவது பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும். நான் கேக்குறேன், இல்ல, நான் ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா இருக்குது, அதுக்குள்ள இது நடத்திடணும். அல்லது பாஜகவினுடைய ஆட்சி 3வது டேர்ம் நடக்குது, இப்போ மோடி தலைமையில 3.0 ஆட்சி, அப்ப அதுக்குள்ள நடத்திடணும் அப்படின்ற பொலிட்டிக்கலை செட் பண்ணா நீங்க பிரச்சனை கிடையாது. டெல்லி எலெக்ஷனுக்குள்ளேயும் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கிக்குள்ளேயும் என்ன இருக்கு? ரீசன் சொல்றேன். 30ஆம் தேதி இந்த விவாதத்தை வச்சுக்கலாம். கிளாஸ் பை கிளாஸ் பேசக்கூடிய விஷயத்தை 30ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆப்போசிஷன் எம்பிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, பீகார் இவங்களை பத்திலாம் அங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லைங்கிற ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெப்ரசன்டேஷன் வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த 10 பேர் ஏன் தூக்கணும்? அவர் வந்து மீட்டிங் கலந்து முன்னாடி இந்த 10 பேர் ஏன் இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும்? எவ்ரிதிங் மேட்டர்ஸ். இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன். என்ன சொல்ல வரேன்னா, பாஜக டெல்லியில் படுதோல்வி அடையும், அது உண்மை. இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களுடைய ஓட் கன்சால்டேஷனுக்கு யூஸ் ஆகுமான்னு பாக்குறாங்க. பாஜக ஏன் படுதோல்வி அடையும்? ஜெயிச்சாதானே அவங்க படுதோல்வி அடைவாங்க சார். நான் இல்ல சார், அவங்க இல்லவே. சுஷ்மா ஸ்வராஜுக்கு அப்புறம் பாஜக வந்து டெல்லியிலேயே இல்லையே. அதுதான் சார் தோல்வி. சாதாரண தோல்வி, படுதோல்வி, அகோர தோல்வி உண்டு இல்லையா? அந்த தோல்வி விளிம்புக்கு போவாங்க இல்லையா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, டெல்லி அந்த பாயிண்ட் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க. 30ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆப்போசிஷன் எம்பிஸ். அதுல என்ன எங்களுக்கு கஷ்டம்? 31ஆம் தேதி இதாவது அதுல வந்து பிரசிடென்ட் ஸ்பீச் இருக்க போது, ஆஃப்டர்நூன் அப்புறம் ஃப்ரீயா தான் இருக்க போறோம், பேசிக்கிறோம். 48 hours கூட டைம் கொடுக்காம 10 எம்பிஸையும் இது பண்ணிட்டு அது முன்னாடி நீங்க இத்தனை கிளாஸ்க்குள்ள விவரத்தை கொண்டு வாங்க பேசலாம்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அந்த எம்பிஸ்லாம் வேற வேலையே இருக்காதா? அவங்களுக்குள்ள அன்றாட இதை பார்க்க வேண்டாமா? அவங்களுடைய பொலிட்டிக்கல் இதை பார்க்க வேண்டாமா? அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்தை பார்க்க வேண்டாமா? இப்படி அதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமா எதேச்சையான போக்கில் ஒரு ஜேபிசி சேர்மன் நடத்தக்கூடாது. சரி, இப்போ இல்ல இந்த டிமாண்ட கூட நீங்க வைக்கலாம்ல. இப்போதைக்கு இதை விவாதிக்காதீங்க, டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விவாதிக்கலாமா இத? சார் நாங்க அப்படி கூட சொல்லல, அதுதான் விஷயமே. நாங்க இன்னமும் நீங்க இன்னமும் இந்த கண்டென்ட் ப்ராப்ளம் இருக்குது. இந்த இஸ்லாம் வக்ஃபு வாரியத்தினுடைய இந்த சட்ட திருத்தத்துக்குள்ள இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேச மாட்டேன்றோம். விவாதிக்கல அவங்க வெளியில நிறுத்திட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னே பேசிட்டு இருக்கோமே. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத பத்தி காங்கிரஸோ அல்லது இந்தியா பிளாக்கோ பல தடவை சொல்லியாச்சு சார். நான் இந்த சேனலுக்கு வந்து பேசியிருக்கேன். அந்த கிளாஸ் 12B என்ன பிரச்சனை, கிளாஸ் 8.1 என்ன பிரச்சனை, பல தடவை சொல்லியாச்சு. இதுல வந்து இப்போ நீங்க ரீசெண்டா பேசிட்டு இருந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை உள்ள கொண்டு வரீங்க, அது தவறு. நான் இஸ்லாமிக் மெம்பரை உள்ள கொண்டு வரீங்க, அது தவறு. இன்கேஸ் இஸ்லாமிக் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா ஒரு ஃபார்மர் எம்பியை கொண்டு வரலான்னு இருக்கு, அதை கொண்டு வரல, அது தவறு. 7 வழிமுறைகளில் அந்த மெம்பர்ஸை இது பண்ணலான்னு அது 3 வழிமுறையா மாத்துறீங்க. அந்த 3 வழிமுறையா மாத்தும் போதே மீது 4 வழிமுறையில் வரக்கூடிய ட்ரெடிஷனல் மேட்டர் அங்க அடிபடுது. இவ்வளவு விஷயங்களை நீங்க இதுல கொண்டு வரீங்க. இந்த விஷயங்களை பேசி திருத்தக்கூடிய இருக்கு இல்லையா? உதாரணமா நீங்க 7ன்னு சொல்றது இல்ல 5 நம்ம மாற்றலாம். நீங்க வந்து இந்த ஃபார்மர் எம்பிங்கிறது வேற ஏதாவது விஷயத்தை மாத்தலாம். இந்த டிஸ்கஷனுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்காம, அந்த ஸ்பேஸ் ஆப்போசிஷனுக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்காம இம்மீடியட்டா எப்படி 143 எம்பியை வெளியே தள்ளிட்டு இந்த ஐபிசி எல்லாம் தூக்கி மாத்தின மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படிதான் நான் குற்றம் சாட்டுறேன். இன்னொன்னு முக்கியமா, பார்லிமெண்ட்டுக்கு உள்ள 143 எம்பியை வெளியே தள்ளிட்டு இது பண்றதுக்கான இது நம்ம இவருக்கு உண்டு, ஸ்பீக்கருக்கு உண்டு, சபாக்கு உண்டு. பட் ஜேபிசி சேர்மன் பவரே கிடையாது சார். இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நம்ம இந்த நாட்டில் தானே வாழ்றோம். அதே மாதிரி செல்வம் வந்து மெட்ரோல கோயில், மெட்ரோ என்ன பாகிஸ்தானா போடுறான்? உங்க ஆட்சி தானே போடுது மெட்ரோ எல்லாம், நீங்க தானே பாக்கணும். அப்போ இப்ப மெட்ரோல அது போகுது இது போகுது நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இஸ்லாமிய நிலங்கள்ல அரசு தான் பாதுகாக்குது. அப்புறம் எதுக்கு பாபரி மஸ்ஜித்தை போய் இடிச்சீங்க? பாபரி மஸ்ஜித்தை ஏன் போய் இடிச்சீங்க? இடிக்காம இருக்கலாம்ல? அப்படி நான் கேட்போம்ல. பேசலாம். ரமேஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பிரச்சனை நடந்துட்டு? நீங்க வழக்கறிஞர் கூட. அதாவது எங்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இருக்கிற போது ஒரு கருத்து சொல்லுவாங்க, மத சார்பின்மை என்பதை விட மத நல்லிணக்கம், அதை வந்து எப்படி போற்றப்படணும் என்பதில் அவர் கொள்கை தெளிவாக இருந்தார். அதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கை, எங்களுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவருடைய கொள்கை அதுதான். இந்த நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து முதல்ல தாக்கல் செய்தாங்க, சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாங்க. கடும் எதிர்ப்பு அன்றைக்கு இருந்தது. உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு கூட்டுக்குழி அந்த தலைவர் போட்டு, ஜெகதாம்பிகா பால் அவர்களுடைய தலைமையில் போட்டு
இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உள்ளிட்ட ஓவைசி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 31 எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர், மாநிலங்களவையை சார்ந்தவர்கள் 10 பேர் போட்டு அந்த கூட்டுக்குழுவை போட்டாங்க. இந்த கூட்டுக்குழுவினுடைய அமர்வு கிட்டத்தட்ட 34 அமர்வு நடத்திட்டாங்க. 35வது அமர்வு தான் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. 34வது அமர்விலே என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த கல்யாண் பானர்ஜி திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடும் கோபத்தோடு பேசி அந்த கூட்டுக்குழுவுடைய தலைவர் மீது ஒரு பாட்டிலை அடிச்சிட்டார். பாட்டில் வீசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கு, அதாவது கண்டனத்தை பதிவு செய்யலாம், கருத்து மோதி கொள்ளலாம். ஆனா நீங்க ஒரு பாட்டிலை தூக்கி ஒரு கூட்டுக்குழுவின் தலைவர் மீது வீசியது என்பது ஒரு மிகப்பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத வீசினாங்கன்னு யார் சொன்னாங்க சார்? அது தலைவரே சொல்றாங்க சார். பத்திரிகை செய்தி சார், பத்திரிகை செய்தி, அதுதான் பத்திரிகை எடுத்து வந்திருக்கேன். தினமணி தினமணியில பத்திரிகை இருங்க, அப்படி நான் படிக்கிறேன். கூட்டத்தை நடத்த விடாமல் என்னை அவமதிக்கும் விதத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்தார். அதுக்கு முன்னாடியும் சொல்றாரு பாருங்க. கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தால் கோபமடைந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி தன் மீது பாட்டலை வீசியதாக கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் புகார் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் மாதம், இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார். அதான் சார், நீங்க ஒரு வருஷம் சார். அதுதான் 34வது கூட்டுக்குழு சார். இது 35 நியாயமா இருக்கா சார்? அக்டோபர் மாசத்துல நடந்த ஒரு அக்டோபர்ன்றது 2024 மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல, நீங்க 2023 அக்டோபர் இல்ல ஒரே 2024 அக்டோபர், ஒரே அப்பயே நீ இல்ல அதையும் சொல்றேன். ஒரே நிமிஷம் இருங்களேன். ஒரே இப்போ ரெண்டு விஷயம் ஒரே இருங்க நீங்க குறிக்கிட்டதுக்கு நான் சொல்றேன். இல்ல குறிக்கிடலாம் கிடையாது. உங்களுடைய கண்டிப்பா பதில்ல ஒரு கேள்வி இருக்கு. இல்ல சார், அக்டோபர் மாதம் அந்த செய்தி நீங்க படிச்ச செய்தினால கேட்டதனால இத படிச்சிட்டு இத படிச்சிட்டேன். ஆக்சுவலா இத படிச்சு கண்டினியூவா சொல்லிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் மாதம் இந்த நிகழ்வு நடந்தது. அன்னைக்கு அதை பொறுத்துக்கிட்டாங்க. மீண்டும் இந்த வெள்ளிக்கிழமை நடந்த கூட்டத்துல தான் அவர் ரொம்ப அவதூறா பேசியிருக்காரு. அவதூறா பேசுறதுக்கு பிற்பாடு தான் அவர் இடைநீக்கம் செய்வதற்கான முயற்சிகளை அவர் எடுத்திருக்காரு. நீங்க ஒரு கூட்டுக்குழு தலைவர் சுலைமான் என்ன சொல்றாரு? ஒரே நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்றேன் ரமேஷ், ஒரே நிமிஷம் இருங்களேன். அவர் என்ன சொல்றாரு? ஒரு எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு, சஸ்பெண்ட் செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குதா? அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாரு? அப்படி அது நீக்கப்பட்டாருன்னா, சஸ்பெண்ட் செய்யப்பட்டாருன்னா அது சர்வாதிகாரம் இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன், அதிகார வரம்புக்குள்ள உட்பட வேண்டாம். அந்த அதிகாரம் இருக்கு இல்ல, அது நீங்க அரசியல் கேட்டது, நான் அதுக்குள்ள வரல. அது ஒரு கூட்டுக்குழு தலைவரை ஒரு அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துவதை நீங்க எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? அதுக்கு நீங்க திரும்ப விசாரணைக்கு போகணும். சபாநாயகர் சொல்லலாம். அப்ப கூட வேலையா போடுங்க கொஞ்சம் நான் கேக்குற கேள்வி இல்ல குழம்புறது கிடையாது. நீங்க எப்படி அவருக்கு பவர் இருக்கிறத அதான் அவர் சொல்றாரு. இடைநீக்கம் செய்துவிட்டு மீண்டும் 27ஆம் தேதி கூட்டம் நடக்குது, அதுல கலந்துக்கலாம் சொல்லிடுறாரு. இடைநீக்கம் பர்மனன்ட் கிடையாது. அந்த கூட்டத்தை ரத்து செஞ்சுட்டு இடைநீக்கம் சார் மீண்டும் 27 நடக்க போகுது. இன்னொன்னு சொன்னாங்க, 30ஆம் தேதி அந்த கூட்டத்தை கூட்டலாம்னாங்க. 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகுது. அன்றைக்கு சார் கொஞ்சம் நிமிஷம் பேசுறேன் சார், நீங்க அப்புறம் பேசுங்க. நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் உரையாற்ற போறாங்க. அதுக்குள்ள இதை முடிச்சிட்டு 29ஆம் தேதி நீங்க நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும். நீங்க இங்க டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் இங்க நீங்க கணக்கிட வேண்டாம் சார். 31ஆம் தேதி நீங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குது. நீங்க குடியரசுத் தலைவர் உரையாற்ற போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டுக்குழு கொடுத்துடணும் இல்லையா? கூட்டுக்குழுல நீங்க விவாதிச்சிருங்க. இன்னைக்கு ஆராசா அவர்கள் சொல்றாரு, வரவேற்கிறேன். நீங்க ஒவ்வொரு சரத்தா நான் விவாதிக்கணும்ன்றாங்க, விவாதிங்க, பிரச்சனை கிடையாது. அவர் கூட என்ன சொல்றாரு, நாங்க 20 சொன்னாரு 30ஆம் தேதின்னு. ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா அவர்கள் சொன்னாங்க, அவர் சொல்றது 24, 25 தேதிகளை வச்சுட்டாங்க. நான் 30ஆம் தேதி, நான் 22ஆம் தேதி ஒரு கடிதம் போட்டேன். அந்த கடிதத்துக்கு அவங்க ரிப்ளை இல்லை கூட்டுக்குழுல. ஆக்சுவலி 31 உறுப்பினர்கள் கொண்ட இடத்துல நீங்க ஒரு நாடாளுமன்ற குழு ஒரு கருத்தையும் இன்னொரு நாடாளுமன்ற ஒரு கருத்தையும் சொல்லக்கூட பெரும்பான்மை எதை இருக்கிறதோ அதை தான் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த ரீதியில தான் உங்களுக்கு அந்த கூட்டம் நடக்குது. ஆகவே இன்னொன்னு சொல்றாங்க, ஆப்போசிஷன் கொடுத்த லெட்டர். இந்த வக்பு வாரியத்தினுடைய முதல் சரத்தை சொல்றேன் சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்திய தேசத்துல மிகப்பெரிய நிலத்துக்கு ஆளுமை உடையவங்க இந்தியாவினுடைய ரயில்வே கிட்டத்தட்ட ஏராளமான நிலையம் உடையது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடம். ரெண்டாவது நம்மளுடைய முப்படைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9,40,000 ஏக்கர் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதாக 3வது நிலம் உள்ள ஒரு வாரியம் இன்றைக்கு வக்பு வாரியம். ஆகவே அதை என்ன சொல்றாங்கன்னா, அதை சீரமைக்கணும். நீங்க எல்லாமே என்ன பேச விட்டுருங்க சார். நீங்க மாவட்ட ஆட்சியர் வேண்டாம்னு சொல்றாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ள வக்பு வாரிய சொத்து என்ன இருக்கிறது பட்டியலிடணும்ல. நீங்க பட்டியலிட்டாதான் இது வக்பு வாரிய சொத்துன்னு தெரியும்.
இன்னொருத்தர் சொத்தை வாங்கி அதை வித்து வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வக்பு வாரியம்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா? ஆகவே அதை நீங்க வந்து லிஸ்ட் பண்ணிடுங்க. இதுதான் வக்பு வாரிய சொத்து. இதுதான் வக்பு வாரிய சொத்து. லிஸ்ட் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் தான் சார் கேக்குறாங்க. போர்டுக்கு மீறி இவர் என்ன சார் பேசுறீங்க? லாயர்னு சொல்றீங்க. இவர் ஒரு போர்டு இருக்கு, அந்த போர்டு ஹஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன். அந்த போர்டுக்கு ட்ரிபியூனல் தான் சார் இருந்தது. அந்த ட்ரிபியூனல் மாதிரி இப்ப கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க ட்ரிபியூனல்ல தான் அதுக்கு முன்னாடியே சொல்ல முடியும் சார். போர்டுக்குரிய அதிகாரம் ஒரு நிமிஷம் போர்டு அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் தான். ரமேஷ் ஒரே ஒரு குறுக்கீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் 9,43,000 கோடி இன்றைக்கு சொத்து இருக்குன்னு சொன்னார்ல. கோடி இல்ல சார், இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இல்ல வாட் எவர் மேபி நீங்க வந்து 9 லட்சம் கோடி சொத்து இந்தியாவில் 3வது மிகப்பெரிய சொத்து கொண்டதாக வக்பு வாரியம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, 3வது இடமாகவே இருக்கட்டும். என்ன கேள்வி என்றால், மறுசீரமைப்பு அமைப்பதற்கான இதுதான் நேரமா? எதற்கான நேரம்? மறுசீரமைப்பு செய்வது இந்த நேரத்துல நீங்க பண்ணணும். மறுசீரமைப்பு கொண்டு வந்தாங்க சார். 2013 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்குள்ள ஒரு மறுசீரமைப்பு கொண்டு வந்தாங்க. சச்சார் கமிட்டி அமைச்சாங்க. அதுக்கு தலைவரா இருந்தவர் யார் சார்? அதுக்கு சச்சார் கமிட்டி அமைச்சாங்க, மறுசீரமைப்பு கொண்டு வந்தாங்க. இல்லன்னு சொல்ல, அதனுடைய காலம் கடந்து இப்ப மீண்டும் மறுசீரமைப்பு 1954 சட்டம் அது அப்படியே இருக்க வேண்டாம்ன்றதுனால மீண்டும் மறுசீரமைப்பு கொண்டு வரோம். ரமேஷ் ஒரு நிமிஷம் அவுட்போர்ட்ல இருக்கேன், நீங்க பேசிங்கன்னா கிராஸ் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது கிட்டத்தட்ட 9,40,000 கோடி இந்தியாவின் 3வது மிகப்பெரிய சொத்து வைத்திருக்கக்கூடிய வாரியமாக இருக்கிறது. சரியா? இப்ப உங்களுக்கு இதுதான் கண்ணு குத்தா இருக்குல்ல. இன்றைக்கு சீரமைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு சார். நீங்க வக்பு வாரிய சொத்து ஏன் சார் பண்ணீங்க? என்ன சார் வேலை தெரியுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க ரமேஷ் ஒரு நிமிஷம் நீ பேச விடுங்க. இப்ராஹிம் பேசுங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, 2013 வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா வருது. அதற்கு அன்றைக்கு இருந்த எங்களுடைய காங்கிரஸ் கட்சி யாரு மாநில தலைவரா, அந்த ஜேபிசியோட குழு தலைவராக போட்டாங்க தெரியுமா? ரமேஷ் பைஸ் அவர்களை, முன்னாள் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா, பாஜகவுடைய உறுப்பினரை, நாடாளுமன்ற உறுப்பினரை, எஸ் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா அவர்களை, ரமேஷ் பைஸ் அவர்களை தான் அன்றைக்கு இருந்த திருத்த சட்ட மசோதா போட்டாங்க. ஏன்னா இவங்க இப்படி 2024 இது மாதிரி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கே காங்கிரஸ் தெளிவாக செய்தது. பாஜகவுடைய தலைவரை தான் அன்றைக்கு 2013 வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு தலைவராக ஆக்குறாங்க. ஏன் அன்றைக்கு தெரியல அவங்களுக்கு 3வது மிகப்பெரிய வக்பு வாரிய சொத்துக்களாக இந்தியாவில் இருக்கு. இதுக்கு மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு வரணும். இதுக்கு சீரமைப்பு கொண்டு வரணும். சஃபியம் சுலைமான் கேக்குறதுன்னா அது வாரியம் பாத்துக்கும் சார். நீங்க உங்களுக்கு உள்ள வாரியம் பாத்துக்கிட்டதுனால தான் உங்களுக்கு சீரமைக்க முடியல. நீங்க ஒவ்வொரு முடியல சொல்லுங்க சுலைமான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வாரியம் சொல்றேன். 3 இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு மசூதியை இடிச்சு அங்க ஒரு கோவில் கட்டுறீங்க, ப்ராப்ளம் 1. ரெண்டாவது புல்டோசரை இடிச்சு இஸ்லாமியருடைய சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க 2. இப்போ வக்ஃப் வாரியத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா வெளிப்படையா தெரியுது இல்லையா? இதுல எங்க சார் மத நல்லிணக்கம் இருக்குது? நானும் அதான் கேக்குறேன். இந்த 3 இன்சிடென்ட் நீங்க திசை திருப்பல சொல்றேன். வாரியம் இருக்கும்போது அது அரசுக்கு வேலை. அது படிக்கிறாருங்க. வக்பு வாரிய சட்டத்துல எதுக்கு சொல்றாங்க? வக்பு வாரிய சட்டத்துல 2 வகை. அதாவது 2 வகைன்றது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து யாரும் கைய வைக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது யாரும் உரிமை கோர முடியாது. 2வது தானமாக கொடுக்கறாங்க பாருங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை சொத்துக்கள் வந்து இன்றைக்கு சீரமைக்கப்படாமல் வரைமுறையேற்றிருக்காங்க. நான் இதுக்கு அந்த புள்ளியில ஒரு நிமிஷம் இருங்க ரமேஷ். அந்த புள்ளியில நான் நிறுத்துறேன். இருங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க ரமேஷ். சார், அவர் கேள்வி பதில் சொல்லுங்க. புள்ளியில நான் நிறுத்துறேன். அயோத்தியில காணிக்கு போகலையா? அது யார் நிர்வகிப்பா? அது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்துக்கறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பாக்கலையே. யார் பாக்குறது? யார் சொன்னது இது? இல்ல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாக்குறது சொல்ல முடியும். நீங்க எப்படி அயோத்தியா ராம் டெம்பிளோட யார் பாக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ப இல்லங்க. அப்படி கிடையாது. தனி அமைச்சர் சுலைமான் அவரும் செய்யுங்க. போர்டுன்றது போடாம நீங்க அரசியலமைப்பு இப்ராஹிம் சுலைமான் இருங்க. இப்ராஹிம் சுலைமான் இருங்க. ஒரு நிமிஷம் காத்துங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றது லாஜிக் இல்ல. வாரியத்துக்குள்ளதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அதனுடைய சொத்துக்களை கண்காணிக்க முடியல. 2வது தரமாக வரக்கூடிய அந்த தானங்களை நீங்க ஆய்வு செய்றீங்க அப்படின்னா இதே விதி கிறிஸ்தவ தேவாலயங்களுக்குள்ளேயும் வரணும் இல்லையா?
எத்தனை மத வழிபாட்டு தலங்கள் பார்சிக்குள்ளே இதே ப்ராப்ளம் சரி, இருக்கு. ஒண்ணு ஒண்ணா வரட்டுமே. சீக்கிய தேவாலயங்களுக்குள்ளே இதே ப்ராப்ளம் இருக்கு. லேண்ட் கம்பி இல்ல இல்ல இது ஹிந்து சம்பந்தப்பட்ட ஒரே நிமிஷம் நீங்க ரமேஷ். மேஜரா இருக்க ரமேஷ் ஒரு நிமிஷம் இருங்க ரமேஷ். இது ஹிந்து இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட சொத்து கொடுக்கணும். இது மூலியமா அந்த எண்ணத்துக்காக சொல்ல சார். சொத்து கொடுக்கணும். சொல்றீங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த இலக்கு அதுதான் வர மாட்டாங்கன்னு கிடையாது. அதாவது இந்த போலாரைசேஷனை உருவாக்குவதற்கு எந்த மதத்தையும் இந்த கருத்தை சொல்ல லாஸ்ட் கடைசி கேள்வி கேட்டு இரண்டாவது வகை சொத்து வர மீண்டு வரேன் உங்கள்ட்ட இப்ராஹிம் நான் மீண்டு வரேன் உங்களுக்கான நேரத்துக்கு வரேன். நான் கடைசி கேள்வி கேட்டு வரேன். இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் அனைத்தும் இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாமிய சமுதாயத்தின் நல்லிணக்கத்துக்காக தனவந்தர்களால் கொடுக்கப்பட்ட பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் ஏற்றுட்டாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்றாங்க சார். இப்ப இந்த கூட்டுக்குழு வந்து பல மாநிலங்களை போய் பல மாநிலங்களை ஒப்பீனியன் கேட்டாங்க. அந்த ஒப்பீனியன்ல பெரும்பான்மையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சார். சொன்னீங்க எல்லாமே சொன்னீங்க. எங்க போய் கேக்குறீங்க நீங்க பாருங்க. இல்ல ஒரு நிமிடம் இருங்க காத்துங்க. ஒவ்வொருத்தவங்களா பேசலாம். இல்ல டாக்டர் உங்ககிட்ட கேட்கலன்னா திமுக எம்பி ராஜாவுடைய குற்றம். அவரை தானே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. தூத்துக்குடி செல்வம் இல்ல அவரை தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. தூத்துக்குடி செல்வம் ஆராசாவை தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. முதல் ஆளா அவரை தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க லிஸ்ட்ல. அவ்வளவு பயம். இருங்க வரேன். இன்னும் தூத்துக்குடி செல்வம் இருங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல அதுல ஒரே ஒரு சரத்து மட்டும் கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்றாரு. அதாவது இரண்டாவது வகையில் வந்த நன்கொடையில் தான் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய மசோதாவில் இந்த விவகாரத்தில் தங்களின் வாரிசுரிமையை பெண்கள் இழக்க முடியாத வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது அதே போல நன்கொடையாக அளிக்கப்பட்ட சொத்து அரசு கணக்குக்கு அதாவது லெட்ஜர்ல வந்ததுக்கு பிறகு அந்த சொத்துக்களை கணவரை இழந்த பெண்களுக்கோ அல்லது பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கோ அவருடைய நலனுக்கு மாவட்ட ஆட்சியை பயன்படுத்த முடியும். இதுதான் இந்த ஷரத்து சொல்லுது. சரி இப்போ நீங்க இது நம்ம புரிஞ்சுக்கவா? இஸ்லாமியருடைய சொத்துக்கள் எல்லாமே அரசியல் சாசனத்தோட அடிப்படையில் இல்ல. அதை நீங்க ஒழுங்குபடுத்துறீங்க அப்படி சொல்றீங்களா? நாங்க அப்படி சொல்ல சார். ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கு, ஒரு வாரியம் கட்டமைச்சிட்டு இருக்கு. அது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்களுக்கு ஒவ்வொரு லிஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அதுதான் சொல்றேன். தனியா ஒரு வாரியம் கட்டமைக்குதுன்னா இல்ல ஒரு நிமிஷம் தனியா ஒரு வாரியம் கட்டமைக்குதுன்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட இல்ல. ஒரு இஸ்லாமிய நண்பரே இந்த கல்பாக்கத்துல அவருடைய லேண்டே அவருக்கு தெரியாது, பேங்க்ல அடமானம் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரிய சொத்து உண்மையே ஒரே நிமிஷம் இருங்களேன். அது வந்து பிரச்சனை என்னன்னா இந்த பிரச்சனை ஒரே நிமிஷம் இருங்க. இந்த பிரச்சனை இஸ்லாமியர்கள் மேல மட்டும் தான் இருக்குன்றீங்க. ஆனா கோவில்களுக்குள்ளேயும் அதே பிரச்சனை இருக்கு. கோவில்கள் தான் இப்ப நடவடிக்கை எடுக்கறாங்க. சரி ஒரே நான் ஓபனா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். கோவில்கள் இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். கோவில்கள் வட இந்தியாவுல இருக்கக்கூடிய கோவில்கள் சார் நீங்க வட இந்தியாவுக்கு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம நாட்டுல ஒட்டுமொத்தமா இருங்க அதுக்காக சேகர் பாபு அவர்களை இல்ல பாராட்டுறாங்க. ஒரே ஒரு இருக்கு. நீங்க அது இந்தியா முழுவதும் இருக்கு சார். அத பத்தி பேசிட்டு சொல்றீங்கல்ல எல்லா இடத்துலயும் எல்லாருடைய சொத்துக்களும் நீங்க வந்து அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் எடுக்கப்பட வேண்டும் மாற்று கருத்து இல்ல. அதை நான் கேட்கல. நான் கேட்கறது என்னன்னா கோவில்களுடைய சொத்துக்கள் ஆகம விதிப்படி நிர்ணயிக்கப்படுகிறதா அல்லது கோவிலினுடைய நடைமுறைகள் ஆகம விதிப்படி இருக்குதா அரசியலமைப்பு விதிப்படி இருக்குதா? சார் அரசியலமைப்பு விதிப்படி தான் சார் வந்திருக்கு. ஆகம விதிப்படி இருந்தாலும் கட்டுப்பட்டது யாருக்கு? அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆக முடியலங்க. கட்டுப்பட்டது யாருக்கு? எப்படிங்க அது ஆகம விதிப்படி இல்லாம அரசியலமைப்பு சட்ட விதிப்படி இருக்கும்? சார் அது வந்து இல்ல நீங்க அதோட அதை முடிச்சு போடாதீங்க. அது தனி சம்பந்தப்பட்டு இருக்கீங்க போடுறீங்க அதை கொண்டு வந்துட்டீங்க. இல்ல இல்ல அதுல பிரச்சனை இருக்குது சார். ஆகம விதிப்படி இருந்தாலும் இல்ல அப்ப ஆகம விதிப்படின்ற ஒரே நிமிஷம் இருங்களேன். ஆகம விதிப்படின்றப்போ அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்துன்னு கொண்டு சொல்றீங்கல்ல, அது ஏன் வக்ஃபுக்குள்ள கொண்டு வர மாட்டேன்றீங்க? சார் நாங்க அது வந்து சார் ஆகம விதிப்படிகள் இருந்தாலும் அதுல உண்டு இல்ல அதுக்கும் அறநிலையத்துறை வச்சிருக்கோம். அதையும் தான் நம்ம கண்காணிக்கிறோம். இல்ல அது கண்காணிக்கப்படுறது இல்ல. நீங்க பாருங்க கோவில்கள் ஆகம விதிப்படி நடக்கும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குன்றப்போ நம்பிக்கைன்னு கடந்து போறீங்க. இஸ்லாமியர்களுடைய வாரியத்துக்கு மட்டும் அந்த பிரச்சனை நீங்க வைக்கிறீங்கன்னா என்ன அஜெண்டா? அந்த மாநிலமும் அதை கையில வச்சுக்கிறாங்க. பேசலாம். நீங்க சிதம்பரத்துல ஒரு நடராஜர் கோயில் உங்க கண்ட்ரோல்ல வரலன்னு நீங்க எப்படி ஆதங்கப்படுறீங்க? அதை கையில எடுக்க எப்படி துடிக்கிறீங்க? அதே போலதான் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க வந்து அவர் ஆதீனம் சொத்தா இருந்தாலும் சரி மடாதிபதி சொத்துக்களா இருந்தாலும் சரி அதை அவங்க கையில எடுப்பாங்க. அது நிர்வகிப்பாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. அங்க செய்யறது இல்ல. அங்க செய்யறது இல்ல. மடாதிபதிகளுடைய சொத்துக்களோ மத சார்பின்மைன்றதை விட மத நல்லிணக்கத்திற்கும் எல்லாத்துக்கும் அந்த சட்டம் வரட்டும். பேசலாம். இப்ராஹிம் நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு மத நல்லிணக்கம்ன்ற வார்த்தையை பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளோ தயவு செஞ்சு உபயோகிக்க இருக்கின்ற. அதுக்கு காரணம் வந்து மக்களுக்கே தெரியும்.
நீங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்களே சாடி பேசலையா? எங்க 132 இடங்கள்ல கடைசியா ஒரு ரிசர்ச் டீம் தனிப்பட்டு பண்ணுது. அதுல இந்திய நாட்டு பிரதமர் மட்டும் 113 இடங்கள்ல மேடை பேச்சுல ஒரு சமுதாயத்தை சார்ந்து தெல்ல தெளிவாக இருக்கு. 17,000 சிவில் சொசைட்டி மக்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதுறாங்க, இவர்கள் ஒரு சமுதாயத்தை சாடி பேசுறாரு இந்திய நாட்டு பிரதமர்னு. அதுக்கு இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இதுவா உங்க மத நல்லிணக்கம்? 2 மாடு வச்சிருந்தா புடிங்கி கொடுத்துருவோம், 2 ஆடு வச்சிருந்தா புடிங்கிடுவாங்க, மைனாரிட்டி மக்கள் புடிங்கிடுவாங்க, சிறுபான்மை மக்கள் புடிங்கிடுவாங்கன்னு சொன்னீங்களே, இதுவா உங்க மத நல்லிணக்கம்? 80 இல்ல 20 இதுக்கான அரசியலான்னு கேட்டீங்களே, இதுவா உங்க மத நல்லிணக்கம்? 138 வருஷம் பழமையான பள்ளிவாசல், அதுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி ஹியரிங் இருக்கு. உத்தரப்பிரதேசல கோர்ட்ல புல்டோசர் வச்சு அடிச்சீங்களே, அதுவா மத நல்லிணக்கம்? ஒவ்வொரு இடத்துலயும் உங்க மத நல்லிணக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். குஜராத் 2004 இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாஜகவுடைய மத நல்லிணக்கம் என்னன்னா, மக்களுக்கு தெளிவாக தெரியும் இஸ்லாமியர்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசுன்றத தெல்ல தெளிவா எங்களுக்கும் தெரியும். நாங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணு, அதாவது வக்ஃபு வாரிய சீரமைப்பு மசோதா இது எதற்காக கொண்டு வந்தீங்க? திருத்த மசோதால இது சீரமைக்க போறீங்கன்றீங்க. சீரமைப்புல தலைவர்கள் யாரா இருக்க முடியும்? அந்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்த மத நல்லிணக்கத்தை விரும்புவர்கள் இருக்கணும். அப்பதான் அதுக்கான தெளிவான நீதி கிடைக்கும். நாங்க 2013 இதே வக்ஃபு திருத்த மசோதாவில ரமேஷ் பைஸ், அதாவது பாஜகவுடைய தலைவர் தலைவரா போட்டிருந்தோம். அன்றைக்கே இந்த திருத்தத்தெல்லாம் நீங்க கொண்டு வரல. அப்ப 2024 பாஜக கொண்டு வரும்போது நீங்க ஜேபிசியோட தலைவரை யாரை கொண்டு வந்துருக்கணும்? காங்கிரஸ் கட்சி தலைவரை ஒருத்தர் கொண்டு வந்துருக்கணும்ல. அப்ப உங்களுடைய மத நல்லிணக்கம் தெளிவா தெரியுதுல. நாங்க இததான் கேள்வி. உங்களுடைய பிரச்சனை அதுல யாரை கொண்டுட்டு வரலன்றதுதான், கண்டென்ட் இல்ல. கண்டென்ட் எங்க இருக்குன்னா கொண்டு வந்தவங்க சரியா பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப 10 பேர் சஸ்பெண்ட் பண்ற இடத்துல இதே இந்த காங்கிரஸ் கட்சியில இருந்தா இன்றைக்கு அதுக்கான சரியான முறையில அந்த ஜேபிசி ஒருவேளை எப்படி பாருங்களேன் இப்ராஹிம், இந்த விஷயத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒருத்தவரை தலைவரா கொண்டுட்டு வந்துட்டு விவாதிச்சுட்டு சஸ்பெண்ட் பண்ணாம அந்த திருத்தங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? அப்போ அந்த இடத்துல ஒருதலை பட்சமா தான் நடக்குது. அப்ப அந்த இடத்துல ஒருதலை பட்சமா தான் நடக்கும். நாங்க கேக்குறது பதில் சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஜேபிசி இந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும் லிமிடேஷன் ஆக்ட் 102 103 இருக்கா அட்வர்ஸ் பொசிஷன் தேவையில்லை. 12 வருஷத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல அமர்வதற்கான சட்ட வழிவகையை செய்யும். இதனால மிகப்பெரிய வாக்குவாரி சொத்துகளுக்கு ஏற்படும். இதை தெரிந்து கொண்டு அந்த லிமிடேஷன் ஆக்ட் எடுக்கிறீங்க. அப்ப இந்த சட்ட மசோதாவை அன்றைக்கு இஸ்லாமியர்கள் பெருவாரியா எதிர்த்தாங்களா? எதிர்க்கல. இல்ல அவரு ரமேஷ் என்ன ப்ராப்ளம் சொல்றாரு இப்ராஹிம், ரமேஷ் என்ன சொல்றாரு, ஒரு தனிநபருடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு வக்ஃபுக்குள்ள போயிடுது, அவருக்கு நீதி கிடைக்கல, இதெல்லாம் ஒருமுகப்படுத்துறாங்க அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். திருவாந்திரையில இருந்து எல்லா சொத்துக்களுக்கும் 24 கிராமத்துக்கும் தமிழ்நாடு அரசாணை போட்டு தனியாக பட்டாவை கொடுத்து இங்க நம்ம பத்திரம் பண்ற அளவுக்கு தமிழகத்திலே நடந்திருக்கு. இந்த வக்ஃபு வாரி ஒண்ணும் நீதிமன்றங்களுக்கு அப்பாரோ ஆட்சி அதிபதிகளுக்கு அப்பாரோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாறு கிடையாது. எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் இருக்கு. ஒரு சொத்துல வழக்கு டிஸ்பியூட் ஏற்பட்டா அதை நீங்க நேரடியா நீதிமன்றத்தை அணுகலாம், அதன் மூலியமாக அந்த சொத்தை மீட்டு எடுக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதுல இருக்க திருத்த சட்ட மசோதான் கொண்டு வந்து அதுல இருக்க கடுமையான சட்டங்களை எல்லாம் எடுத்து வச்சா அந்த சொத்துக்கள் எல்லாம் பறிமுகப்பட்டு இஸ்லாமியர்களுக்கான அடிப்படை தனவந்தர்களால சமூக நல்லிணக்கத்துக்காக சமத்துவத்துக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் பறிபோகிற நிலைமையை இன்னைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கு. அதுதானே உங்களுடைய உள்நோக்கம். அதை சரியாக செய்வதற்கு தான் இன்னைக்கு 10 எம்பிக்களை சஸ்பெண்ட் வேற எதுக்கு சஸ்பெண்ட் செய்வீங்க? உங்களுக்கு அடிப்படையா இப்ராஹிம் ஒரு நிமிஷம், தூத்துக்குடி செல்வம் குறுக்கிடுறார். இப்ராஹிம் ஒரு நிமிஷம், தூத்துக்குடி செல்வம் குறுக்கிடுறார். சொல்லுங்க இப்ராஹிம் சார் ஒரே ஒரு குறுக்கீடு தான். அவர் பேசுறது கேட்கல சகோதரர். பேசுங்க தூத்துக்குடி செல்வம். 2 பேருக்கு ஆடியோ ப்ராப்ளம். அதாவது இஸ்லாமியத்துல இஸ்லாம் மார்க்கத்துல 74 பிரிவுகள் இருக்கு. என்ன சொல்றான்னு கேட்கல. ஒரே நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இல்ல அவர் என்ன
அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாத்துல சன்னி ஷியான்னு பல பிரிவுகள் இருக்கு, 24 மேற்பட்ட பிரிவுகள் இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. 74 இந்துக்களுக்குள்ள அந்த பிரிவினையே இல்ல, அப்படிதானே? பிரிவுகள்லாம் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை எங்க பேச விடுங்க, நீங்க செல்வம் இருங்க, 2 பேருமே ஸ்கைப்ல இருக்கீங்க இல்ல, 2 பேருமே ஸ்டுடியோல இல்ல, ஒவ்வொருத்தவங்களா பேசலாம். அவர் இப்ராஹிம் பதில் சொல்லுவார். எங்க பாத்தீங்க அந்த 74 பிரிவுகளுக்கு? ஒரு சரிங்க, 24 பிரிவுக்கும் இந்த வக்ஃப் வாரிய சட்ட மசோதாக்கும் என்ன சம்பந்தம்? முதல் கேள்வி. ரெண்டாவது, அப்படியே இருந்துட்டு போட்டுங்க, அத அவங்களுடைய மதம் சார்ந்து இருக்கிறது. ஆர்டிகல் 39ல இருந்து ஆர்டிகல் 45 வரைக்கும் தனி மனித மத இல்ல. உங்க கேள்வி நான் அவர்கிட்ட சொல்றேன், அதை கொண்டு வாங்க. ஒரே நிமிஷம். தூத்துக்குடி செல்வம், அவர் சொன்னது புரிஞ்சதா உங்களுக்கு? எனக்கு சரியா கேட்கல. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாரு? அதுக்கும் இல்ல அதுக்கும் இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய விவகாரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை இஸ்லாமியர்களை அப்படி கிடையவே கிடையாது சார். நீங்க சொல்ற 24 பிரிவு இஸ்லாமியர்கள் கொண்டு வராங்க. இஸ்லாமியர்களுக்கு வெளியில கிடையாது. அந்த இஸ்லாமியர்களுக்கு கீழே தான் வக்ஃப் வாரிய சட்டம் இருக்கு. சம்மந்தமே இல்லாம பேசாதீங்க. எங்க அடிப்படையா ஒரு வாதம் பேசும்போது அதை பத்தி தெளிவுபடுத்தி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 24 பிரிவு சொன்னீங்கல்ல, 24 காஸ்டா? 24 ஜாதியா? இந்த ஜாதினால வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பிரிக்கப்படுமா? அதனால பாதிப்பு ஏற்படுமா? சொல்லுங்க. 74 இல்ல, அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் கேக்குறாரு தூத்துக்குடி செல்வம். ஃபர்ஸ்ட் இல்லங்க, இல்ல ஒரே நிமிஷம். இந்த தலைப்புக்கும் நீங்க வச்சிருக்கக்கூடிய வாதத்துக்கும் தொடர்பு இருக்குதா? 24 பிரிவுகளுக்கும் வக்ஃப் வாரிய சொத்துக்களுக்கும் என்ன சம்பந்தம்? அடிப்படையா என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது ஒவ்வொருவங்களா பேசலாம், ஒவ்வொருத்தங்களா பேசலாம். முத்தலாக் சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது? அந்த பெண்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியில் இருந்து அந்த பெண்களை காப்பாற்றுவதற்காக சட்டம் கொண்டு வரப்பட்டது. மையப்புள்ளியில் என்ன விவாதிக்க மாட்டேன்றீங்க தூத்துக்குடி செல்வம்? நேரத்தை வீணடிக்கிறீங்க. மையப்புள்ளி அங்க இல்லையே. அங்க மையப்புள்ளி எங்க இருக்கு? திருத்த சட்ட மசோதா பாருங்க. இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா என்பது முழுக்க இந்தியாவை பாதுகாப்பதற்கு ஒற்றுமை 20க்குமான அரசியல் பிளவுவாத இன்றைய கேள்வி நேர விவாதம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் மக்களின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. எதை காட்டுகிறது 10 எம்பிக்கள் இடைநீக்கம்? ஒன்று, எதிர்க்கட்சிகள் முடக்கம், கருத்து சுதந்திரம் பறிப்பு, நிர்வாக நடவடிக்கை என்கிற 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்க்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சி எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில்
பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இன்றைய விவாதம் தொடர்பாக மக்களின் தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். எதை காட்டுகிறது 10 எம்பிக்கள் இடைநீக்கம் என்பதற்கு 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. நிர்வாக நடவடிக்கை என்று 14% பேரும், எதிர்க்கட்சிகள் முடக்கம் என்று 35% பேரும், கருத்து சுதந்திரம் பறிப்பு என்று 51% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு குறித்து விருந்தினர் பார்வையை முன்வைக்கலாம். தூத்துக்குடி செல்வம், எப்படி பாக்குறீங்க? ஏறக்குறைய 51% உங்களுடைய கருத்து நிலைக்கு எதிரான நிலையை சொல்லியிருக்கிறாங்க. கருத்து சுதந்திரத்தை பறிச்சிருக்கு பாஜக. அதுல 49% வந்து எங்க கருத்தை ஆதரிச்சிருக்காங்க. அதை கவனிச்சுக்கிடுங்க. இல்லையே 14 தானே நிர்வாக நடவடிக்கைன்றது 14 தான் மாத்தி சொல்றாங்க உங்களுக்கு. இல்ல அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ள நடக்கிற இந்த கருத்து கணிப்பெல்லாம் நாம பெருசா பேச வேண்டியதில்லை. அப்படியே டப்புன்னு மாத்திட்டீங்க. ஒரு பெரிய சீரமைப்பை செய்வதற்கு ஒரு நிமிஷத்துல எப்படி மாத்தினீங்கன்னு தெரியல. ஒரு மதசார்பற்ற நாடு, பாரதிய ஜனதா கட்சி மதசார்பற்ற கொள்கையில் தீவிரமாக இருக்கிறது. எங்களுக்கு இந்த மதம் அந்த மதம் கிடையாது. எல்லா மதத்திலும் சமச்சீர் இருக்க வேண்டும், ஒருமைப்பாடு இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. நன்றி நன்றி தூத்துக்குடி செல்வம். இப்ராஹிம் உங்களுடைய கருத்து? மக்களுடைய கருத்து என்பது இன்றைக்கு மக்களுடைய தீர்ப்பு தான். இன்றைக்கு மக்கள் நன்றாக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறாங்க. யார் மத நல்லிணக்கத்தை கொலைக்கு எதிர்பார்க்கிறார்கள், எதை வைத்து மத நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் யார் கெடுக்க நினைக்கிறார்கள் என்பதை இந்த ட்விட்டர் பதிவீடு மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். மக்கள் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு தெரியும், நீங்க என்னதான் மூடி மறைச்சு மத நல்லிணக்கம் அதுக்கு பாஜக காரங்க தான் அதுதான் செய்ய போறோம் அதுதான் செய்ய போறோம்னு சொன்னாலும் பாஜக மதவாத அரசியலை தான் செய்யறது, பிளவாத அரசியலை தான் செய்யறது. இதை தாண்டி இந்த வக்பு திருத்த மசோதா என்பது முழுக்க முழுக்க மதவாத பிளவுவாத அரசியலுக்கான முன்னெடுப்பு தான் என்பதை தெல்ல தெளிவாக இன்றைக்கு ட்விட்டர் வழியாக மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலையுமே தமிழகத்திலேயும் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டாம், இன்னொரு விவாதம் வேண்டாம். இந்த வக்பாரிய சொத்துல அது இன்னொரு விவாதம். அங்க பத்தி இருந்துச்சு, இங்க பத்தி இருந்துச்சு. தமிழகத்திலேயும் இந்த மதவாத அரசியலை பாஜக கோல வச்சு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒருபோதும் இந்த மண், தமிழக மண், பெரியார் மண், ஈவரா மண் என்றைக்கும் அனுமதிக்காது. காமராஜர் ஆட்சி போல இன்றைக்கும் தெல்ல தெளிவாக காமராஜர் கட்டி வைத்த பள்ளிகள் மூலியமாக மக்கள் தெல்ல தெளிவாக கற்பித்துக் கொண்டிருக்கிறாங்க சகோதரத்துவம் என்ன என்பதை. அதனால நீங்க ஒருபோதும் நீங்க சொல்றீங்க விட மாட்டாங்க. நன்றி நன்றி. சுமன் கவி, நீங்க 3 ஆப்ஷன் கொடுக்கும்போது பொதுவான உளவியல் என்னன்னா, முதல் இது நிர்வாக நடவடிக்கைங்க தான் பொதுவாக கிளிக் பண்ணுவாங்க. ஆனா அதை தவிர்த்து இந்த அரசு மேல் இவர்கள் வந்து எதிர்க்கட்சியை முடக்குகிறார்கள். அதுபோக அந்த 55% வந்து எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட 85-90% பேர் இந்த அரசு ஒரு ஒடுக்குமுறை கருவியாகத்தான் இருக்கிறதுங்கிறத 2வது 3வது ஆப்ஷனாக போட்டிருக்காங்கன்னா சரியா தெளிவாக தெரிஞ்சுதான் போட்டிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, மற்ற மதங்கள் மேல் வந்து அந்த நடவடிக்கைகள் அப்படிலாம் கிடையாது. பாஜகவின் அந்த இந்துத்துவ நடவடிக்கைக்கு எந்த இதை வேண்டுமானாலும் எக்ஸ்ட்ரீமில் எடுப்பாங்க. முதல் கட்டமாக அவர்கள் வைத்திருப்பது இஸ்லாமியர்களை, அந்த சொத்தை, அதை அபகரித்து முடித்ததற்கு பிறகு மற்றவர்களை அபகரிப்பதற்கோ ஒடுக்குவதற்கோ அவர்கள் தயங்க மாட்டார்கள். ரமேஷ், கூட்டுக்குழு அமைச்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. கடந்த வருடம் அமைச்சது. கிட்டத்தட்ட 34 கூட்டம் முடிஞ்சு போச்சு, 35வது கூட்டம். ஏன்னா இப்போ வரக்கூடிய 29ஆம் தேதி அந்த அவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கக்கூடிய நேரம். ஆகவே எதிர்க்கட்சிகள் அதை திட்டமிட்டு என்ன செய்யறாங்க, அதை மீண்டும் நீட்டிக்கணும், அதை சமர்ப்பிக்க விடாமல் அதை தடுக்கணுன்ற முயற்சியாக தான் இது என்னுடைய கோணத்தில் பார்க்குறோம்.
அதே போல் இன்றைக்கு இவங்களுடைய தீர்மானங்கள் இந்த சொத்தை வந்து நிர்வகித்து அதை வந்து சீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கோணத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியே எங்களுடைய எல்லா சமூகத்தினுடைய எல்லா இனத்தினுடைய எல்லா சிறுபான்மையிடம் பெரும்பான்மையிடம் எல்லாருடைய சொத்துக்களையும் இதே போல் நீங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு அதை சீரமைக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் இந்த இடத்துல. நன்றி. எஸ்எஃபி 3 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சட்ட திருத்தங்கள் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கறதுக்காகவும் பெண்களுடைய இதை வந்து ரெப்ரசன்ட் தரவும் சொன்னதே தவறு. அப்படி இதில் கிடையவே கிடையாது. பெண்களுடைய உரிமை இந்த அனைத்து திருத்தத்திலும் நசுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, நம்ம தூத்துக்குடி செல்வம் அண்ணன் சொன்னதும் இவர் சொன்னதும் மத நல்லிணக்கம், இது வந்து இஸ்லாமியர்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. 74 பிரிவுகள் சொன்னார், அப்படி எதுவுமே கிடையாது. அவர் தவறாக எங்கேயோ பார்த்து வந்து பேசுகிறார். நாங்கள் 2 இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறோம். 74 பிரிவுகள் என்பது இஸ்லாமில் கிடையாது. அதுவும் இஸ்லாமில் பெரும்பான்மை சிறுபான்மையின் கிடையவே கிடையாது. அவர் எங்கேயோ தவறாக சொல்லிக்கிறார். அது ரெண்டாவது. அதனால அதை திருத்துவதற்கான சட்டம் இதுனா பாஜக அவ்வளவு நல்லவங்களான்னு கேட்க வேண்டிய கேள்வி. மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த சட்ட திருத்தம் மூலமாக பாஜக மறைமுகமாக இல்ல நேரடியாகவே பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறது. அதிலும் முக்கியமாக சிறுபான்மை நலத்தில் கை வைத்திருக்கிறது. நம்ம சுமன் சார் சொன்னார் கரெக்டா, இது எந்த எல்லைக்கும் போகலாம்னு. நாளை இந்து கோவில்களிலேயே இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பாஜக அதையும் துணிந்து செய்யும். அதுதான் உண்மை. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் ஐவருக்கும் நன்றி. மற்றொரு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.